ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பிரபு ஆஸ்ட்ரோ டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு பகவானுடைய காரகத்துவங்கள். ராகு பகவான் என்பவர் ஒரு நிழல் கிரகம். அவருக்குன்னு ராசி கட்டத்துல எந்த ஒரு ஆதிபத்தியமும் கிடையாது. அதாவது எந்த ஒரு சொந்த வீடும் கிடையாது. அவர் ஒரு நிழல் கிரகம். அதனால எந்த வீட்டுல இருக்காரோ அந்த அதிபதி போலவே செயல்படுவார். ராகு சூரியனை பிடிக்கும் போது அது சூரிய கிரகணமாகும். கேது சந்திரனால் பிடிக்கப்படும் போது அது சந்திர கிரகணமாகும். சோ ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரனுக்கு மிகுந்த பகை கிரகங்கள். அதே சமயம் சூரியன் சந்திரனையே விழுங்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்கள். மற்ற பிளானட்ஸ் மாதிரி நம்ம அதுங்களை டெலிஸ்கோப் வச்சோ இல்ல வெறுங்கனாலையோ பார்க்க முடியாது. பட் இந்த ரெண்டு கிரகங்களோட விளைவு மற்ற கிரகங்களை விட வலிமை அதிகமா உள்ளதா இருக்கும். ராகு என்பவர் ஒரு மாய கிரகம், ஒரு போக கிரகம், எந்த விஷயத்தையும் பெருக்கி கொடுக்கிற கிரகம், மனிதனுக்கு பேராசையை தூண்டுற கிரகம். ராகுவுடைய தொழில்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சூதாட்டம், அடிதடி, சட்டத்துக்கு புறம்பான செயல்கள், திருட்டு, சாராய ஃபேக்டரி, சுரங்கம் தோன்றது, பூமிக்கு அடியில போய் இருட்டுல சுரங்கம் தோண்டி அதுல வேலை செய்யறது, இதெல்லாமே ராகு. போட்டோகிராஃபினா படம் எடுக்கிறது. பாம்பு எப்படி படம் எடுக்குமோ அதே மாதிரி ராகுவுடைய தொழில படம் எடுக்கிற போட்டோகிராஃபி வரும். ராகுவுடைய முகம் என்பது ஒரு டிராகனை போல இருக்கும். டிராகன் எப்படி பறந்து வேகமா எல்லாத்தையும் முழுங்குதோ அந்த மாதிரி கிரகம் தான் ராகு. சூரியனையே போய் முழுங்கக்கூடிய கிரகம் தான் ராகு. சூரியன் அதாவது தந்தைக்காரகன், ஆத்மகாரகன், நமது பரம்பரையை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சூரியனையே முழுங்குச்சுன்னா சூரியன் ராகு சேர்க்கை உள்ளவர்கள் ஜாதகத்துல மிகுந்த கஷ்டப்படுவாங்க. சூதாட்டம், கேளிக்கை விடுதிகள், மனுஷனுக்கு தேவையில்லாத ஆசைகள், மனுஷனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், மனுஷனுடைய மூளைக்குள்ளேயும் மனுஷனுடைய மனசுக்குள்ளேயும் புகுந்து அவங்க மனசை ஆட்கொள்றதுதான் ராகுவோட வேலை. ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசையும் மூளையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சோம்னா ராகு ஈஸியா கட்டுப்படுத்தும். ராகு என்பவர் ராசி கட்டத்துல 1.5 வருஷம் ஒரு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது ரெண்டுமே மற்ற கிரகங்கள் போல நேர் வழியில டிராவல் பண்ணாது. அதுக்கு ஆப்போசிட்டா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் டிராவல் பண்ணும். அதனால அதனுடைய பலன்களும் கொஞ்சம் நேர்மாறாவே தான் இருக்கும். இருட்டான பெரும் அடர்ந்த காடுகள், இருள் சூழ்ந்த பகுதிகள், குப்பை கிடங்குகள், பில்லி சூனியம், ஏவல், இந்த மாதிரி செய்யற விஷயங்கள் இது எல்லாமே ராகு கொடுக்கிற வேலைகள். ராகு பகவானுடைய கதிர்வீச்சு பூமியில அமாவாசை அன்னைக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, பில்லி சூனியம் பண்றதெல்லாம் செய்வாங்க. ராகு சுபத்தன்மையோடு அமர்ந்தார்னா அந்த நபரை குறுகிய காலத்துல பெரும் வெற்றி அடைய செய்வார், பெரும் பணம் ஈட்ட செய்வார். அதே சமயம் ராகு பாபத்துவமா இருந்தார்னா அந்த நபரை பெரும் பாடாகப்படுத்துவார், அவர்கிட்ட இருக்கிற அனைத்தையுமே புடுங்கிக்குவார். ராகு இரட்டைத்தன்மை உடையவர். விளையாட்டு, ஊடகம், கலை, அரசியல், இந்த தொழில்கள் எல்லாத்தையும் ராகு சிறப்பான வேலைகளை செய்வார். நல்ல நிலைமையில ராகு இருக்கும்போது விளையாட்டு, ஊடகம், அரசியல் இதுலெல்லாம் பவர்ஃபுல்லான ஒரு ஆளை உருவாக்குவார். ராகு என்றாலே வேகம், ராகு என்றாலே பிரம்மாண்டம். ஒருத்தர் பிரம்மாண்டமா சீக்கிரமா குறுகிய காலத்துல வளர்றாருன்னா ராகுவுடைய தசாபுத்தி நடந்தாதான் அது முடியும். அதே சமயம் சீக்கிரமா குறுகிய காலத்துல தங்கிட்டே இருக்கிறதெல்லாம் இழக்கிறாருன்னா அதுவும் ராகுதால் தான் முடியும். ராகு ரெண்டையுமே செய்வார். ராகு நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ராகுவை மட்டும் நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சிடலாம். ராகு என்பது ஆசையை தூண்டக்கூடிய கிரகம். உலகத்துல மனிதன் அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் அனைத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர் தான் ராகு. இப்ப ராகு எந்த இடத்துல இருந்தா நன்மை தீமை செய்வார்னு பார்க்கலாம். ராகு லக்னத்துல இருக்கும்போது அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலோ மூலத்திரிகோணம் அடைந்திருந்தாலோ அந்த ராகு அந்த லக்னாதிபதிக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார். அந்த ஜாதகரை உச்சாணி கும்பலை ஏற்றி வச்சு அழகு பார்ப்பார். மாறாக லக்னாதிபதி பலம் இல்லாம அமர்ந்துட்டார்னா அந்த லக்னத்தில் உள்ள ராகு தனது தீய விஷயங்கள் அனைத்தையும் அந்த லக்னாதிபதிக்கு பூட்டி அவரை பெரும் சங்கடத்துக்கு ஆளாக்குவார். ஒண்ணுல ராகு இருக்கும்போது அந்த லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் அந்த ஜாதகரும் கண்டிப்பாக நல்லா இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்பது சிறப்பான விஷயம் அல்ல. ஏன்னா குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துல போய் ராகு அமரும் போது குடும்பத்துல குழப்பங்களையும் குடும்பத்துல கசப்பான நிகழ்வுகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா ராகு என்பது ஒரு நிழல் கிரகம், கரும் கிரகம், இருள் கிரகம்.
விபத்து கிரகம். இது போய் 2ஆம் இடத்துல அமரும் போது குடும்பத்துல பல கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் ராகு அங்க கொடுக்கிறார். இந்த 2ஆம் அதிபதி போயிட்டு நல்ல ஆட்சி உச்சம் அமர்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு தனவரவை ஏற்படுத்தி கொடுத்துருவார். மாறாக 2ஆம் அதிபதியும் சரியில்லைன்னா இந்த 2ஆம் இடத்து ராகு அந்த குடும்பத்தையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடுவார். 3ஆம் இடத்துல ராகு இருப்பது என்பது சிறப்பான விஷயம் அல்ல. 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கடன் வாங்குறதுக்கு யோசிக்கணும். கடனே வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா கடன் எல்லாம் டபுள் மடங்கு ஆக்கி விட்டுருவார். கடனை அடைக்கிறதுக்குள்ள நம்மள பெரும் மன உளைச்சலுக்கும் தற்கொலை லெவலுக்குலாம் எடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா 3ஆம் இடம் தான் கழுத்து, கை. 3ஆம் இடத்துல ராகு பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஆயிட்டாருன்னா இந்த சூசைட் பண்ணிக்கிற ப்ராப்ளம்லாம் கண்டிப்பா வரும். அதனால 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நாம் சிந்தனைகளையும் நாம் செயல்களையும் கட்டுப்போகாம. 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பத்திரப்பதிவு செய்யும் போது கவனம் தேவை. நம்ம பேர்ல 3ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா அவங்க பேர்ல எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க கூடாது. தன் குடும்பத்து பேர்ல, உறவினர் பேர்ல பண்ணிக்கலாம். 4ஆம் இடத்துல ராகு இருப்பது என்பது சிறப்பான விஷயமே அல்ல. ஏன்னா 4ஆம் இடத்து விஷயங்கள் அனைத்தையும் கெடுத்து விடுவார். பட் 4ஆம் இடத்துல திக்பலம் வாய்ந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தார்னா அந்த 4ஆம் வீட்டு விஷயங்களே அந்த ஜாதகருக்கு மிகுந்த வலிமையோடும் பிரம்மாண்டமாக கொடுப்பார். வீடுலாம் பெரும் பிரம்மாண்டமா இருக்கும். காரெல்லாம் வசதி வாய்ந்த காரா இருக்கும். 4ஆம் இடத்துல எந்த சேர்க்கை வாங்கியிருக்கார், எந்த சாரம் வாங்கியிருக்கார், எந்த அதிபதியோடு பார்வை வாங்கியிருக்காருன்னு கண்டிப்பா பார்க்கணும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது பூர்வ புண்ணிய தோஷம், புத்திர தோஷம். காலதாமதமாக குழந்தை பிறக்கிறதுலாம் 5ஆம் இடத்துல ராகு. ராகு தான் விஞ்ஞானம், அந்நியம். 5ல ராகு இருக்கும்போது அவங்க காதல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நிறைய காதல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனச்சிதறலையும் அதிகமா இருக்கும். இவங்க பூர்வ புண்ணியத்தினால இவருக்கு எந்த பயன்பாடும் இருக்காது. டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் குறிப்பிடுறது ராகு. ஏன்னா ராகு ஒரு விஞ்ஞான கிரகம், புதுமையான கிரகம். அது 5ல இருக்கும்போது இந்த டெஸ்ட் டியூப் பேபி எந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ருண ரோக சத்ரு ஸ்தானங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். 6ஆம் இடத்துல ராகுக்கு எதெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு நற்பணங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு வேலைக்கு போனா கூட அந்த கம்பெனில பெரும் பதவிக்கு போவாங்க, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நமக்கு தைரியத்தையும் எதிரியை வெல்லக்கூடிய வல்லமையும் கொடுப்பார். ஆனா அதை நம்ம தவறா பயன்படுத்தணும்னா ராகு தேசம் முடிஞ்சு நமக்கு அடுத்த திசை வரும்போது கண்டிப்பாக அதுக்கான தண்டனை வழங்கப்படும். அதனால 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையா நடந்துக்கிறது நம்மளை சிறப்பாக வைத்திருக்கும். 7ல் ராகு என்பது திருமண மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது டைவர்ஸை குறிக்கும். அதே சமயம் 2-3 திருமணங்களை குறிக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவங்களுக்கு பொருத்தம் போறது பார்த்து போடணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது திருமணத்தை தாமதப்படுத்தி தான் கொடுப்பார். அவங்களே பெரியவங்களே ஜாதகம் பார்க்கறோம், பொருத்தம் பார்க்கறோம், தோஷம் உள்ள ஜாதகமா வேணும் தேடி 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 லேட்டா தான் பண்ணுவாங்க. ஒருவேளை சீக்கிரமா பண்ணிட்டாங்கன்னா திருமணம் பண்ணும் போதே பல பிரச்சனைகள் வரும். அந்த திருமணம் முடியறதுக்குள்ள பல சிக்கல்கள், மன டென்ஷன்கள் எல்லாமே வரும். திருமணம் ஆன பிறகும் கணவன் மனைக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் எப்பவுமே இருக்கும். 8ல ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்துல போயிட்டு ஒரு விபத்து கிரகமும் இருள் கிரகமும் இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா அந்த 8ஆம் இடத்து நற்பலன்களை கெடுத்து விடுகிறது. ஏன்னா 8ஆம் இடம் என்பதே ஒரு துர்ஸ்தானம். அதுல போய் இந்த பாவ கிரகம் உட்கார்ந்துச்சு, ராகு உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அனைத்து பாவத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை ராகு பெற்று விடுவார். அதனால 8ஆம் இடத்துல ராகு இருக்கவே கூடாது. 9ல ராகு இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா அவங்க தந்தை வழி மூலம் எந்த பலனும் கிடைக்காது. தந்தை எது செஞ்சாலும், அந்த ஜாதகருக்கு எது செஞ்சாலும் அது போய் அவருக்கு பலனா அமையாது. மாறாக கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் தான் கொடுக்கும். ஒரு குழந்தைக்கு 9ல ராகு இருக்குன்னா அந்த குழந்தைய செலவில்லாம படிக்க வைங்க, செலவில்லாம வேலைக்கு அனுப்புங்க. அவங்கள அனுபவ அறிவால வளர விடுங்க. நீங்களா போயிட்டு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், டாக்டர் சீட்டு வாங்குறேன், பெரிய காலேஜ்ல சேர்க்கிறேன், இல்ல பெரிய அரசு வேலை வாங்குறதுக்கு பணம் கட்டுறேன்னு கட்டினீங்கன்னா அந்த காசால எந்த பயனும் இருக்காது. உங்களுக்கு தான் செலவு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த மாதிரி துன்பங்களை கொடுப்பார். திருமணத்திலும் பிரச்சனைகளை கொடுப்பார். கண்டிப்பா டைவர்ஸை கொடுப்பார். 2 திருமணம் பண்ணி வச்சிருவார். 10ஆம் இடத்துல ராகு இருப்பது என்பது தொழிலை அபரிவிதமாக வளர்ச்சி அடைய செய்வார். ராகு தான் பெருக்கி கொடுக்கும். 10-11ல ராகு இருக்கும்போது அட்டகாசமான பலன்களை எல்லாம் கொடுப்பார். அதுவும் 10ஆம் இடத்து அதிபதியெல்லாம் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாருன்னா இந்த ராகுவோட தசை வரும்போது தொழில் வளர்ச்சினா அப்படி இருக்கும். குறுகிய காலத்துல கொண்டு உச்சாணி கும்பல உட்கார வைக்கும். அப்படிப்பட்ட கிரகம் தான் ராகு. டிராகன் மாதிரி நம்மளை பறந்து பறந்து வளர்ச்சி அடைய செய்யும். 11ஆம் இடத்தில் ராகு என்பது
உபஜய ஸ்தானத்திலே அதிக வலிமையுள்ள இடம் 11. அதுல போய் ராகு அதிக வலிமையுள்ள கிரகம் அமரும் போது அந்த ஜாதகருக்கு அனைத்து வலிமையும் கொடுக்கும். 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா இந்த ராகு தசை குறுகிய காலத்துல நம்மளை மிகுந்த வளர்ச்சி அடைய செய்யும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் டிவில கம்பேரிங் பண்ணிட்டு இருந்தவர் ராகு தசை வந்த பிறகுதான் குறுகிய காலத்துல போயிட்டு இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார். ஏன்னா சினிமாவில் எந்த தொடர்புமே இல்லாம இருந்தார். ஆனா ராகு தசை அவர் எந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் ராகு தசை 11ல இருந்து நடந்துச்சுன்னா நம் வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த 11ஆம் இடத்து ராகு திசையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்யலாம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்தில் ராகு என்பது சுப பலன்களை கொடுக்காது. அயன சயன போகத்தை பெருக்கிவிடும். எப்போதும் தூங்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, எப்போதும் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க, எப்போதும் மனசு குழப்பமாக இருக்கும், தெளிவாக இருக்காது. ஏன்னா லக்னாதிபதிக்கு லக்னத்துக்கு விரயத்துல இருக்கும்போது விரயமான விஷயங்களை தான் அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அது ஒரு சிக்கலான விஷயம். குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ இருந்துச்சுன்னா அந்த விரய செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு விஷயம் நல்லது என்னன்னா 12ஆம் இடத்துல ராகு போய் மறையிறார் அப்படின்னா அந்த தீய விஷயங்களை அதிகமா கொடுக்க மாட்டார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நம் மனதை கட்டுப்படுத்த தெரியுமானால் ஈஸியாக அந்த ராகுவை கட்டுப்படுத்தி விடலாம். இப்போ ராகு மற்ற கிரகங்களோடு சேரும்போது என்ன பலன் கொடுப்பார்னு பார்க்கலாம். ராகு சூரியனோடு சேரவே கூடாது. சூரியனோடு சேர்ந்தால் சூரிய கிரகணம். சூரியன் என்பது தந்தை கிரகம், சூரியன் என்பது ஆத்ம கிரகம், சூரியன் என்பது பரம்பரையை குறிக்கக்கூடிய கிரகம். நம்ம அப்பா பாட்டன் நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அந்த ராகு போய் விழுங்கிடுவார். சூரியன் ராகு சேர்க்கை இருக்கவே கூடாது. சந்திரன் ராகு சேர்க்கை. சந்திரன் என்பவர் குபேரன், ராகு என்பவர் மல்டிபிள் பண்ற கிரகம். குபேர யோகத்தை மகாலட்சுமி யோகத்தை பெருக்கி கொடுக்கும் இந்த இணைவு. ஆனால் நல்ல ஆதிபத்தியத்தில் அமர வேண்டும். 1, 2, 4, 10, 11 சந்திரன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா சூப்பரான யோகம் கொடுக்கும். அவரை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு உச்சாரத்தில் உட்காரக்கையும், அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவரை உயரத்தில் கொண்டு வைக்கும். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை நல்ல இடத்துல அமர்ந்திருந்து திசை நடத்துச்சுன்னா கொண்டி கோடீஸ்வரனாவும் பல அதிபதியாகவும் உருவாக்கி வைப்பாங்க. ராகு செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு விபத்து கிரகம். செவ்வாய் ஒரு அடாவடி கிரகம், ராகு ஒரு இருள் கிரகம். அதனால அடாவடியும் இருளும் சேர்ந்துச்சுன்னா அந்த மனுஷனை பெரும் ஒரு அடிதடியாவும் ரவுடியாவும் தாதாவும் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்குங்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாய் ராகு என்பது ஒரு விபத்து கிரகம். இந்த சேர்க்கை உள்ளவங்க வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா போகணும். செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது 11ல இருந்தா சிறப்பான பலனை கொடுக்கும், 10ல இருந்தா சிறப்பான பலன் கொடுக்கும். ஏன்னா 10ல செவ்வாய் திக்பலம் அடையக்கூடியவர். செவ்வாய் ஒரு தொழில்காரகன். 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை எல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பரான அட்டகாசமான பலன்களை கொடுக்கும். அவரை மாதிரி ஒரு தொழில் செய்யவே முடியாது, அவரை மாதிரி ஒரு வேலையை எடுத்து செய்யவே முடியாது. அவ்வளவு ஒரு வேகமும் இருக்கும், அவ்வளவு ஒரு நேர்த்தியும் இருக்கும். செவ்வாய் ராகு 10ல 11ல இருந்தாருன்னா சூப்பரான பலன்கள். கண்டிப்பாக நம்மளை கோடீஸ்வரனாக ஆக்கி அழகு பார்ப்பார்கள். மற்ற இடங்களில் அமரக்கூடாது. குரு ராகு சேர்க்கை என்பது ஒரு சண்டால யோகம், குரு சண்டால யோகம். இந்த மாதிரி குரு சண்டால யோகம்லாம் 2, 11, 10, 1, 5 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது அந்த ஜாதகரை பெரும் கோடீஸ்வரனாக ஆக்கி அழகு பார்க்கும். உதாரணத்துக்கு அம்பானி ஜாதகம். அம்பானி ஜாதகத்துல குரு சண்டால யோகம் 11ல இருக்கும். அவர் எந்த அளவுக்கு தொழில் செஞ்சார், எந்த அளவுக்கு சம்பாதிச்சார், இப்போ என்ன நிலைமையில உச்சில இருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மாறாக குரு ராகு சேர்க்கை தீய இடங்களில் இருக்கக்கூடாது. புதன் ராகு சேர்க்கை என்பது ஒரு நிபுணத்துவத்தை குறிக்கிறது. புதன் என்பவர் அறிவு, கீர்த்தி, கணிதம், ஒரு இசை, பாடல் இதெல்லாம் குறிக்கக்கூடியவர். இவரோடு ராகு சேரும்போது அந்த அறிவை பன்மடங்கு பெருக்கி கொடுப்பார். கணிதம் போடுறதுல இவங்கள மாதிரி ஸ்பீடா யாராலையும் போடவே முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்கன்னா டக்குன்னு கத்துப்பாங்க. பார்த்த உடனே இது இப்படிதான் செய்யணும், இப்படிதான் போகணும்னு அழகா புரிஞ்சுப்பாங்க. சனி ராகு சேர்க்கை என்பது சனியும் ராகும் ஒரு வகையில் நட்பு கிரகம் தான். ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவர்கள். சனியும் பாவ கிரகம், இருள் கிரகம், தீய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். ராகுவும் அதே தன்மை வாய்ந்தவர். இவங்க 2 பேரும் சேரும் போது மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்ல இடங்கள்ல அமர்ந்திருந்தாங்க சனி அந்த ஜாதகருக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க கடமைப்பட்டிருந்தார்னா சனி ராகு சேர்க்கை அவரை பெரும் தொழிலதிபராக்கி ஒரு 1000-2000 பேரை அவருக்கு கீழே வேலை செய்ய வைக்கும். சனி ராகு சேர்க்கை 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான விஷயம். சுக்கிரன் ராகு சேர்க்கை. சுக்கிரன் என்பது பெண் கிரகம். சுக்கிரன் என்பது களத்திரம். சுக்கிரன் என்பது செல்வத்தை குறிக்கும், வருமானத்தை குறிக்கும். சுக்கிரன் என்பது ஆடம்பரத்தை குறிக்கும். ராகுவும் கிட்டத்தட்ட அதே பலன் உடையவர். ஆனா என்ன பெருமளவு பெருக்கக்கூடியவர்.
அதனால சுக்கிரன் ராகு சேரும் போது மேற்கூறிய அனைத்து விஷயங்களையும் டபுள் மடங்கு ஆக்கி கொடுப்பாங்க. நல்ல ஆதிபத்தியத்துல அமர்ந்திருக்கணும். 1, 4, 2, 10, 11 இதுல இருக்கும்போது சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். மாறாக வேறு பாவங்களில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கடும் பிரச்சனைகளையும் இடைஞ்சல்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். பெண் வழி பிரச்சனைகளை, கலைத்திறம் வழி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ராகு கேது எப்பவும் சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. ராகு இங்க இருக்காம அதுக்கு 108 டிகிரி ஆப்போசிட்ல தான் கேது டிராவல் பண்ணுவார். ஒரே ஒரு விஷயம், ராகு தோஷம் எல்லாம் இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். நாம் எந்த அளவுக்கு நம்மை நாமே கட்டுப்படுத்த தெரிந்துக்கிறோமோ நாம் ராகுவை கட்டுப்படுத்தலாம். ராகு என்பது கண்ணுக்கு தெரியாத அபரிவிதமான எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அந்த எனர்ஜி ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. ராகுவோட எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னா நம்மளை கட்டுப்படுத்தி நம்ம சிந்தனையை நேர் வழிப்படுத்தினோம்னா கண்டிப்பா வாழ்வுல உயரலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.